One decision will bring you knowledge, growth, and excellence. We focus on quality education, highly qualified professors, and world-class infrastructure. Joy University. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி செய்தியாளர்களை சந்திக்கிறார். பார்க்கலாம். சொன்னால் விழுப்புரத்திலே 2016 இவர் போட்டியிடுகின்ற பொழுது ஏன் இவர் வெற்றி வாய்ப்பு இழக்க வேண்டும்? எதனால் இவர் வெற்றி வாய்ப்பை இழந்தார்? அதற்கு காரணம் சொல்ல வேண்டும் இல்லையா? டிடிவி தினகரன் உள்ள கூட்டணிக்கு வராம இருக்கிறதும் தேமுதிக வராம வருகின்ற எந்த தேர்தலாக இருந்தாலும், அது உள்ளாட்சிக்கான தேர்தலாக இருந்தாலும் சரி அல்லது இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி, ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலமாக வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி அல்லது சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் தமிழகத்திலே அம்மானுடைய ஆட்சியை அமைக்கும் என்று உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். எந்த நேரத்தில் என்ன கட்சி விட்டு எடுக்கல, பொறுப்புல இருந்து எடுக்கல. மாண்புமிகு அம்மா அவர்களால் மாவட்ட செயலாளர் பொறுப்பிலே இருந்து நீக்கப்பட்டவர். மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான் அவருக்கு மீண்டும் தொகுதி மாற்றி சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிடுவதற்கான வாய்ப்பினை தந்தார்கள். மாவட்ட செயலாளர் பதவியை மீண்டும் தந்தார்கள். மீண்டும் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் பதவியை தந்தார்கள். இப்படி எல்லா பதவிகளையும் அண்ணன் எடப்பாடியார் தான் தந்தார். ஒரு நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக வாய்ப்பு தந்தார். அண்ணன் எடப்பாடியாரால் தான் இவர் வெற்றி பெற்றார் என்பதுதான் உண்மை. இது யாராலும் மறுக்க முடியாது. அது பொதுச் செயலாளர் முடிவெடுப்பார். இது கட்சியினுடைய தலைமையில் இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயம். பொதுக்குழு கூட்டப்படுகின்ற பொழுது இதை பற்றிய முழுமையான தகவல்களை அண்ணன் எடப்பாடியார் தெரிவிப்பார். நன்றி, வணக்கம். இல்ல, 1996 மாண்புமிகு அம்மா அவர்கள் இருந்த பொழுது 4 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றார்கள். 1991 திமுக ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே வெற்றி பெற்றது. மீண்டும் இவர்களெல்லாம் ஆட்சி அமைக்கவில்லையா? வெற்றி தோல்வி என்பது சகஜம். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி எந்த நேரத்திலே தேர்தல் வந்தாலும் மீண்டும் அம்மாவுடைய ஆட்சியை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அமைத்தே தருவார்கள். இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களுடைய உறுதிப்பாடு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி மீதும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை அவர் தவறாக பயன்படுத்துகிறார் என்றும் சி.வி. சண்முகம் முன்பாக இன்று காலையில் குற்றஞ்சாட்டியிருந்தார். அதற்கு பதிலளித்து பேசியிருக்கிறார் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி. ஜெயலலிதாவால் மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டவர் சண்முகம். எடப்பாடி பழனிசாமி தான் மீண்டும் அவருக்கு ஒரு வாய்ப்பு வழங்கியிருக்கிறார். அடுத்த முறை தமிழகத்தில் அதிமுக தலைமையில் ஆட்சி அமையும் என்று பேசியிருக்கிறார் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி. அதனை பார்த்தோம். One decision will bring you knowledge, growth, and excellence. We focus on quality education, highly qualified professors, and world-class infrastructure. Joy University.